यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 23 நவம்பர் 1981, 23rd நவம்பர் 1981. தியாக காபி தியாக், தியாகத்தையும் தியாகம் செய்வது. சதா சகயோகி ஆக்யாகாரி சபூத் பச்சோம் பிரதி அவ்யக்த பாப்தாதா போலே. என்றென்றும் சகயோகியாக தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படியும் நல்ல குழந்தைகளாக இருக்கின்றவர்களுக்கான அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். ஆஜ் பாப்தாதா கிசே மில்னே ஆயே ஹேன். இன்று பாப்தாதா யாரை சந்திக்க வந்துள்ளார்? ஜான்தே ஹோ, தெரியுமா? ஆஜ் அனேக் புஜாதாரி பாப் अपने भुजाओं से अर्थात सदा सहयोगी बच्चों से मिलने आए हैं. இன்று அநேக கரங்களை உடைய தந்தை தன்னுடைய கரங்களாக விளங்குகின்ற, அதாவது சதா சகயோகியாக விளங்குகின்ற குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். कितना विशेष सहयोगी आत्माएं बाप की राइट हैंड बन हर कार्य में सदा एवर रेडी हैं. எந்தளவுக்கு முக்கியத்துவமான குழந்தைகள், சகயோகம் செய்கின்ற ஆத்மாக்கள் தந்தையின் வலதுகரமாக இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் எப்போதுமே எவரடியாக இருப்பவர்கள். बापदादा ने डायरेक्शन का इशारा दिया और राइट हैंड अर्थात विशेष बुझाए अर्थात आज्ञाकारी बच्चे सदा कहते हाँ बाबा हम सदा तैयार हैं. பாப்தாதாவினுடைய கட்டளை பிறப்பித்த உடனேயே வலதுகரமாக விளங்குகின்ற குழந்தைகள் தந்தையின் புஜங்களாக இருப்பவர்கள், சொல்லுக்கு கீழ்ப்படிப்பவர்கள் எப்போதுமே சொல்கிறார்கள், ஹாம் பாபா நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம். பாபா கவுதே ஹே பச்சே, பச்சே கவுதே ஹாம் பாபா. பாபா குழந்தைகளே என்று அழைத்த உடனேயே குழந்தைகள் சொல்கிறார்கள், हाँ बाबा சொல்லுங்கள். ऐसी विशेष भुजाओं को बाप देख रहे हैं. அப்படிப்பட்ட விசேஷமான கரங்களை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். चारों ओर की विशेष भुजाओं द्वारा यही आवाज बच्चों का सुन रहे हैं. நாலாபுறமும் இருக்கின்ற விசேஷமான கரங்கள் மூலமாக இதே சப்தம் தந்தைக்கு ஒலித்த வண்ணம் இருக்கின்றது. हांजी बाबा, अभी बाबा, आजीर बाबा, हाम बाबा, இப்போதே பாபா, வந்துவிட்டோம் பாபா என்று குழந்தைகள் தயாராக இருக்கின்றார்கள். ऐसे बच्चों के मधुर आलाप बाप दादा के पास पहुंच रहे हैं. இப்படிப்பட்ட இனிமையான குழந்தைகளின் அன்பான இசை தந்தையை வந்து அடைந்து கொண்டே இருக்கின்றது. बाप भी ऐसे बच्चों को सदा मुरबी बच्चे, सपूत बच्चे, विश्व के सिंगार बच्चे, मास्टर भाग्य विदाता, मास्टर वरदाता बच्चे कहकर बुलाते हैं. அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபாவும் எப்பொழுதுமே என்னுடைய முதன்மையான குழந்தைகளே, மிக நல்ல குழந்தைகளே, உலகிற்கே அலங்காரமாக விளங்கும் குழந்தைகளே, மாஸ்டர் பாக்கியத்தை வழங்கும் வள்ளல்களே, மாஸ்டர் வரம் வழங்கும் வள்ளல் குழந்தைகளே என்று சொல்லி அழைக்கின்றார்.
आज बाप दादा ऐसे बच्चों के नाम गिन रहे थे. இன்று பாபா அப்படிப்பட்ட குழந்தையின் பெயரை எண்ணிக்கொண்டிருந்தார். பத்தாவோ கித்தனி மாலா பனாயி ஹோகி, சொல்லுங்கள் எத்தனை பெரிய மாலை பாபா அமைத்திருப்பார். சோட்டி மாலாவா படி மாலா, அந்த மாலை சிறியதா அல்லது பெரியதா? और उस माला में आप सबका नंबर कहाँ होगा, மேலும் அந்த மாலையில் உங்கள் நம்பர் எங்கே இருக்கும் சொல்லுங்கள். लास्ट के रिजल्ट माला की नहीं कर रहे हैं. वर्तमान समय ऐसे राइट हैंड्स कितने हैं. இறுதி நேரத்தில் ரிசல்ட்டான மாலை பற்றி பாபா சொல்லவில்லை. நிகழ்காலத்தில் அப்படிப்பட்ட வலதுகரமான குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள். பகுமாலா பனா ரகே हैं. அந்த வலதுகரமாக விளங்கும் குழந்தைகளை பாபா மாலையாக கோர்த்து கொண்டிருந்தார். வர்த்தமான் கா நம்பர் தோ சகஜ் லகா சக்தே ஹோனா, நிகழ்காலத்தினுடைய எண்ணிக்கை யார் யார் எங்கே என்று சொல்ல முடியும் தானே. माला के नंबर गिनती करते करते ब्रह्मा बाप ने एक विशेष बात बोली. क्या बोला होगा. மாலையினுடைய எண்ணிக்கையை எண்ணிக்கொண்டிருந்த பொழுதே பிரம்மா பாபா ஒரு முக்கிய விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்லியிருப்பார். आज विशेष विषय है ரைட் ஹேண்ட் அர்த்தாத் சகயோக் கா தா. இன்று பாபாவினுடைய முக்கிய சமாச்சாரம் என்னவென்றால் வலதுகரமாக விளங்கக்கூடிய சகயோகம் செய்கின்ற குழந்தைகளை பற்றியதாகும். इसी सहयोग की विषय पर आज प्रवृत्ति में रहते, प्रवृत्ति की वृत्ति से परे रखने वाले, व्यवहार में रहते अलौकिक व्यवहार का सदा ध्यान रखने वाले ऐसे न्यारे और बाप के प्यारे विशेष बच्चों की विशेषता देख रहे थे. இன்று இப்படிப்பட்ட சகயோகம் செய்கின்ற குழந்தைகள் குடும்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விலகியவர்களாக அலௌகிக காரிய விவகாரத்தில் சதா கவனமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஞாரா மற்றும் பியாராவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளின் விசேஷ தன்மைகளை பற்றி பாபா பார்த்து கொண்டிருந்தார். வாயுமண்டல் கி அக்னி கே சேக் சேபி பரே ஹேம். தன்னை சுற்றியுள்ள சுற்றுச்சூழ்நிலை என்ற அக்னியில் இருந்தும் அவர்கள் விடுபட்டவராக இருக்கின்றார்கள். ऐसे अग्नि प्रूफ बच्चे बाप दादा ने देखे. அப்படிப்பட்ட அக்னி ப்ரூஃபாக விளங்கும் குழந்தைகளை பாபா பார்த்து கொண்டிருந்தார். आज ऐसे डबल पाठदारी लौकिक में अलौकिकता का पाठ बजाने वाले बच्चों की महिमा कर रहे थे. ஆக இன்று பாப் தாதா இரண்டு விதமான நடிப்பில் நடித்துக் கொண்டிருப்பவர்கள். அலௌகிக வாழ்க்கையில் இருந்தாலும் லௌகீகமாக இருந்தாலும் இரண்டே நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டே அலௌகீகமான ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளின் மகிமையை பாபா பாடிக்கொண்டிருக்கின்றார். डबल पाठदारियों की एक विशेषता वर्णन हुई की गई. ऐसे अनासक्त बच्चे भी हैं जो कमाते सुख के साधन जितने जुटाने चाहे उतना जुटा सकते, लेकिन साधारण खाते, साधारण चलते, साधारण रहते हैं. ஆக இரண்டு விதமான நடிப்பை நடித்துக் கொண்டிருக்கின்ற குழந்தைகளிடம் காணப்படும் விசேஷ தன்மையை பாபா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது லௌகீக வாழ்க்கையில் இருந்தாலும் அலௌகீகமாக நடிப்பவர்கள். அவர்கள் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானால் சம்பாதிக்கலாம், சுகமான சாதனங்களை வாங்கி அனுபவிக்கலாம். இருந்தாலும் அதையெல்லாம் செய்யாமல் மிக எளிமையான வாழ்க்கை முறையை கையாளுகின்றார்கள். पहले अलौकिक सेवा का विशेष हिस्सा निकालते. அவர்கள் தான் சம்பாதிக்கும் பணத்திலிருந்து முதலில் ஆன்மீக சேவைக்காகத்தான் கணக்கை ஒதுக்கி வைக்கின்றார்கள். लौकिक कार्य, लौकिक प्रवृत्ति, लौकिक संबंध, लौकिक संपर्क निभाते भी हैं, लेकिन अपनी विशाल बुद्धि के कारण नाराज भी नहीं करते और ईश्वर की कमाई के जमा का राज जानते हुए विशेष हिस्सा राजयुक्त हो निकाल भी लेते हैं. ஆக லௌகீகமான காரியத்தில் இருந்தாலும் லௌகீக குடும்ப வாழ்க்கை, லௌகீக சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாவற்றையும் கையாண்டபடியே தன்னுடைய விஷால புத்தியின் காரணமாக யார் மீதும்
விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஈஸ்வரிய வருமானத்தையும் சேமித்தபடியாக ரகசியங்களை புரிந்து கொண்டு ராஜயுக்தாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ் விசேஷத்தாமே கோபிகாயம்பி கம் நகி. இப்படிப்பட்ட சிறப்பம்சங்களை கொண்டவர்களில் கோபியர்கள் அவர்களும் சாதாரணமாக இல்லை. சகோதரர்கள் சகோதரிகள், கோபியர்கள் கோபர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் நல்ல விதமாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ऐसी ऐसी गुप्त गोपिकाएं भी हैं जो लौकिक में ऑफ पार्टनर कहलाती हैं, लेकिन बाप के साथ सौदा करने में फुल पार्टनर हैं. அதாவது குப்தமான கோபியர்களாக இருக்கின்றார்கள். லௌகீக குடும்ப வாழ்க்கையில் ஆஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட பாபாவுடைய கணக்கை பொறுத்த மட்டில் ஃபுல் பார்ட்னராக இருக்கின்றார்கள். ऐसे बच्चे दिल वाली फ्राक दिल गोपिकाएं भी हैं तो पांडव भी हैं. இப்படி பரந்த மனதோடு சேவை செய்கின்ற கோபியர்களும் இருக்கின்றார்கள், கோபர்களும் இருக்கின்றார்கள். அதாவது பாண்டவர்களும் சரி, சக்திகளும் சரி. சுனாயான ஆஜ் ஐசே பச்சோं के नाम गिन रहे थे. இன்று அப்படிப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை பாபா எண்ணிக்கொண்டிருந்தார். ऐसे भी एक नामी एकानामी वाले बच्चे माला के देख जो अपने सर्व खजानों को जैसे समय शक्तियाँ और स्थूल धन लौकिक में इकोनॉमी है, अलौकिक कार्य में फ्रागदिल से लगाते हैं. மேலும் அப்படிப்பட்ட குழந்தைகள் மிகவும் சிக்கனமாக ஒருவர் பெயரில் தன்னிடம் உள்ள சக்திகளையும் சமயத்தையும் லௌகீகமான வாழ்க்கையில் இருந்து கொண்டே வாழ்ந்தாலும் மிகவும் துரிதமான முறையில் பரந்த மனதோடு அலௌகீகமான ஆன்மீக காரியத்துக்காகத்தான் பெரும்பான்மையான நேரத்தை பயன்படுத்துகிறார்கள். अपने आराम का भी समय अपने आराम के लिए नहीं, धन का हिस्सा होते भी हैं, अलौकिक कार्य में लगाते. தன்னுடைய ஓய்வு நேரத்தை கூட சேவைக்காக பயன்படுத்துகிறார்கள். தன்னுடைய சம்பாதியத்தில் பெருவாரியான தொகையை ஈஸ்வரி சேவைக்காக பயன்படுத்துகிறார்கள். அதே சமயம் பெயரளவில் நிமித்தமாக மட்டுமே லௌகிக காரியத்தை செய்து முடிக்கின்றார்கள். ஐசே தியாகவான் பச்சே சதா அவினாஷி பாக்யவான். அப்படிப்பட்ட தியாகம் செய்கின்ற குழந்தைகள் என்றென்றும் அழியாத பாக்யசாலி ஆகின்றார்கள். लेकिन ऐसे युक्ति युक्त पाठ बजाने वाले ज्यादा संख्या में नहीं थे. ஆனாலும் இப்படி யுக்தி யுக்தாக தன் வாழ்க்கையை நடத்தி செல்கின்றவர்கள் வெகு குறைந்த எண்ணிக்கையிலேயே இருக்கின்றார்கள். अंगुलियां पर गिनने वाले थे, விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் மட்டுமே இருந்தார்கள். फिर भी डबल पाठदारी ऐसे विशेष आत्माओं की महिमा जरूर वर्णन हुई. இருந்தாலும் அப்படி இரட்டை வேடதாரியாக லௌகீகத்திலும் நடிக்கின்றார்கள், அலௌகீகமாகவும் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இரட்டை வேடம் அணிந்து நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களின் மகிமையும் பாபா பாடிக்கொண்டிருக்கின்றார். दूसरे नंबर के बच्चे भी थे. இரண்டாம் நம்பரும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். जो करते भी हैं लेकिन सेकंड नंबर बन जाते. அவர்களும் அப்படியே செய்கிறார்கள், ஆனால் என்னவோ நம்பர் இரண்டாம் இடத்தை பிடிக்கின்றார்கள். इसी गुप्तदान महादान गुप्त महादानी की विशेषता है. त्याग के भी त्यागी हैं. जो श्रेष्ठ कर्म का फल प्राप्त होता है उसका प्रत्यक्ष फल है सर्व द्वारा महिमा होना. மகாதானம் அதாவது குப்த தானம் செய்கின்றார்கள், குப்த மகாதானியாக இருக்கின்றார்கள். தியாகம் செய்ததையும் தியாகம் செய்து விடுகிறார்கள். ஒவ்வொரு உன்னதமான காரியத்துக்கான பலனையும் அடைகிறார்கள். பிரத்யக்ஷ கைமேல் பலனாக எல்லோரும் மூலமாக மகிமையும் அடைந்து விடுகிறார்கள். எல்லோரும் அவர்களை புகழ் பாடுகின்றார்கள். सेवादारी को श्रेष्ठ गायन की सीख मिलती, मान मर्तबे की सीख मिलती, ये सिद्धि अवश्य प्राप्त होती है. சேவாதாரியாக இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக மிக உயர்ந்த புகழ் பெருமை என்ற இருக்கையும் கிடைத்து விடுகிறது.
क्योंकि यह सिद्धियां रास्ते की चीटियां हैं, यह फाइनल मंजिल नहीं. ஆனால் இந்த அனைத்து பெருமைகளும் கௌரவங்களும் நடந்து செல்லும் பாதையில் இடையிடையே வருகின்ற ஓய்வு கூடங்கள் மட்டுமேதான், இது இலக்கு அல்ல. इसलिए इसके தியாகவான் பாக்யவான் பனோ. எனவே இடையில் கிடைக்கின்ற புகழ் பெருமை இவற்றையும் தியாகம் செய்தவர் ஆகுங்கள், பாக்கியத்தை அடைந்தவர் ஆகுங்கள். इसको कहा जाता மகா தியாகி. அப்படி செய்பவர்களே மகா தியாகி ஆகின்றார்கள். अभी अभी किया अभी अभी खाया जमा नहीं होता. சம்பாதித்தோம் இப்போதே, சாப்பிட்டோம் இப்போதே என்று சொன்னால் சேமிப்பு எங்கே? यह अल्पकाल की सिद्धियां कर्म के प्रत्यक्ष फल के रूप में प्राप्त जरूर होंगी. இப்படி அற்பகால புகழ் பெருமை கௌரவம் எல்லாம் கைமேல் பலனாக கிடைத்த வண்ணம் இருக்கும். क्योंकि संगम युग प्रत्यक्ष फल देने वाला युग. ஏனென்றால் சங்கம யுகமே கைமேல் பலனை தருகின்ற யுகமாகும். भविष्य तो अनादि नियम प्रमाण मिलना ही है, लेकिन संगम युग अरदानी युग है. நாளைய அனாதி நியமப்படி நிச்சயிக்கப்பட்ட விதியின்படி நாளை சொர்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஆனால் சங்கம யுகத்தில் வரதானி யுகமாக இருக்கின்றது. अभी अभी किया अभी अभी मिला, लेकिन अभी अभी खाया यह नहीं करना. சங்கம யுகம் என்றாலே செய்த செயலுக்கு சேவைக்கு இப்போதே பலன் கிடைக்கும் யுகமாகும். ஆனால் இப்போதே செய்தேன் இப்போதே சாப்பிட்டேன் என்று இருக்கக்கூடாது. यह प्रसाद समझकर बांट लो या बाप के आगे भोग लगा दो. அப்படி செய்த சேவைக்கு கிடைக்கின்ற பெருமைகளை எல்லாம் பிரபு பிரசாதமாக புரிந்து கொண்டு அநேகருக்கு வழங்குங்கள், அல்லது தந்தைக்கே போக வைத்து விடுங்கள், தந்தையிடமே அர்ப்பணம் செய்து விடுங்கள். ஏகக்கா பதம் குணா ஜமா ஹோ ஜாயேகா. அப்படி சேவைக்காக பயன்படுத்தும் பொழுது, தந்தையிடமே அர்ப்பணிக்கும் பொழுது பன்மடங்கு சேமிப்பு ஆகிவிடும். तो सौदा करने में होशियार बनो. இப்படி வியாபாரம் செய்வதில் புத்திசாலியாக இருங்கள். போலே நகி பனோ. கள்ளமில்லாதவராக இருக்காதீர்கள். ஒன்றை கொடுத்து 1000 மடங்கு பெறக்கூடிய புத்திசாலியாக இருங்கள். சுனா ஏக செகண்ட் நம்பர். கேட்டீர்களா? இதுதான் 2வது நம்பர். अच्छा, तीसरा नंबर भी सुनेंगे. நல்லது, 3வது நம்பரும் கேளுங்கள். तीसरा नंबर सेवा में सहयोगी कम बनते, लेकिन सीट पहले जैसे लेनी चाहते हैं. 3வது எண்ணை சார்ந்தவர்கள் சகயோகம் செய்வது என்னவோ குறைவுதான், ஆனால் பலனை மட்டும் உடனடியாக பார்க்க விரும்புகின்றார்கள். सर्व खजाने स्वयं के आराम प्रति ज्यादा लगाते. இருக்கின்ற பொக்கிஷங்கள் அனைத்தையும் சுயத்தின் சுகத்திற்காகவே, தன்னுடைய சுகத்திற்காகவே அதிகமாக பயன்படுத்த விரும்புகின்றார்கள். पहला नंबर इकोनॉमी वाले, दूसरा नंबर कमाया खाया, तीसरा नंबर कमाई कम खाना ज्यादा. முதல் நம்பரில் உள்ளவர்கள் ஏகனாமியாக ஒருவர் பெயரில் வாழ்கிறார்கள், எக்கனாமியாக இருக்கிறார்கள், சிக்கனமாக இருக்கின்றார்கள். 2வது நம்பரை சார்ந்தவர்கள் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் என்று இருப்பார்கள். 3வது நம்பர் சம்பாதிப்பது குறைவு, சாப்பிடுவது அதிகம். औरों की भी कमाई को खाने वाले. 3வது நம்பரில் உள்ளவர்கள் அடுத்தவர் சம்பாதியத்தை கூட தான் உட்கொள்ள நினைப்பவர்கள். वह लाओ और खाओ. அதையும் கொண்டா இதையும் கொண்டா எல்லாமே கொண்டு வா. श्रेष्ठ आत्माओं के भाग्य का हिस्सा त्यागवान बच्चों के प्रत्यक्ष सफल सर्व प्राप्तियों को त्यागवान त्याग करते, लेकिन तीसरे नंबर वाले उन्हों के हिस्से का भी स्वयं स्वीकार कर लेते हैं. ஆக சிரேஷ்டமான ஆத்மாக்களின் பாக்கியத்தின் கணக்கு வழக்கு தியாகவான் குழந்தைகளின்
கைமேல் பலனால் கிடைக்க பெற்றவர்கள் எல்லா பிராப்திகளையும் தியாகம் செய்து அந்த தியாகம் செய்த எண்ணத்தையும் தியாகம் செய்கிறார்கள். ஆனால் மூன்றாம் நம்பரோ தன்னுடைய கணக்கு மட்டுமல்லாமல் பிறருடைய கணக்கில் உள்ள லாபத்தையும் தானே அடைய விரும்புகின்றார்கள். கமானே வாழை நகீசிரம் காணே வாழை. ஆக மூன்றாவது ரகம் சம்பாதிப்பவர் அல்ல, சாப்பிடுபவர் மட்டுமே தான். இஸ் காரணம் நம்பர் 1 பச்சே போஜ் உத்தாரனே வாழை. இப்படியாக இருப்பதால் நம்பர் 1 சுமையை இறக்குபவர்கள். वह बोझ चढ़ाने वाले क्योंकि अपनी मेहनत की कमाई नहीं खाते. ஆனால் இவர்களோ சுமையை ஏற்றுபவர்கள், தான் உழைக்காமல் சாப்பிடுபவர்கள். ஐசி காத்தி பீத்தி ஆத்மாயும் பி தேக்கி. இப்படி உழைக்காமலேயே உண்டு திரிபவர்களையும் பாபா பார்க்கின்றார். அபி சுனா 3 நம்பர். அபி சோச்சா மே கோன். 3 விதமான குழந்தைகளை பற்றி கேட்டீர்களா? இப்போது யோசனை செய்து பாருங்கள், நான் எந்த நம்பர்? தன்னுடைய நம்பர் எங்கே என்று பாருங்கள். अच्छा फिर भी आज की रूरगान में प्रवृत्ति में रहकर इकोनॉमी वालों की बार बार महिमा की. நல்லது. இருப்பினும் இன்று ஆன்மீக உரையாடலில் பாபா இல்லறத்தில் வாழ்ந்த பொழுதும் எக்கானமியாக வாழ்கின்ற குழந்தைகளின் மகிமையை மீண்டும் மீண்டும் நினைவு கூறுகின்றார். अच्छा ऐसे सदा हाम பாபா ஆஜீர் பாபா ககனே வாலே. எப்பொழுதுமே சரி பாபா சொல்லுங்கள் பாபா என்று தயாராக இருக்கின்ற குழந்தைகளுக்கு सदा स्वयं त्याग का भी त्याग कर औरों को भाग्यवान बनाने वाले. எப்பொழுதும் தன்னுடைய தியாகத்தையும் தியாகம் செய்துவிட்டு மற்றவர்களை பாக்கியசாலியாக மாற்றுகின்ற குழந்தைகளுக்கு சதா பாப் தாதா சே சிரேஷ்ட சௌதா கர்னே வாலே. எப்பொழுதும் பாப் தாதாவிடம் உன்னதமான வியாபாரத்தை செய்கின்ற குழந்தைகளுக்கு சதா சேவாமே சர்வ கஜானே லகானே வாலே. சதா சேவை பொருட்டு தன்னிடம் உள்ள எல்லா பொக்கிஷங்களையும் பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு ஐசே குப்ததானி மகாபாகி. இப்படிப்பட்ட குப்தமான தானிகள் மகாபாகியசாலிகள் இப்படியாக விளங்கும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். राजस्थान जयपुर ग्रुप को सेवा की वृद्धि का विशेष इशारा तथा प्लान. ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் குழுவை சார்ந்த குழந்தைகளுக்காக சேவையை அபிவிருத்தி செய்வதற்கான முக்கியமாக அறிவுரை மற்றும் திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. ராஜஸ்தான் की भी राजगद्दी के स्थान वाले हो. ராஜஸ்தான் என்றாலே ராஜ சிம்மாசனத்தில் அதிகாரம் பெறுபவர்கள். तो राजगद्दी के स्थान पर क्या क्या कर रहे हो. ஆக ராஜ சிம்மாசனத்துக்குரியவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள். इस सारे साल के अंदर क्या क्या नवीनता की है. இந்த முழு வருஷத்திலும் என்னென்ன புதுமை செய்துள்ளீர்கள். மகா தீர்த்த कराने के लिए यात्रियों की पार्टियां लाई. மகா தீர்த்த ஸ்தலத்திற்காக யாத்திரியர்களை கொண்டு வந்தீர்களா. लौकिक यात्रा पर भी संगठन बनाकर ले जाते, पूरी ट्रेन की ट्रेन ले जाते. तो राजगद्दी वालों ने इस मगा तीर्थ की यात्रा कितनों को कराई. லௌகீக புனித ஸ்தலங்களுக்கு செல்பவர்கள் கூட கூட்டம் கூட்டமாக பஸ் நிறைய எல்லோரையும் சேர்த்து கொண்டு செல்கிறார்கள். ஆக நீங்கள் ராஜ சிம்மாசனத்தை பெற விரும்புபவர்கள் மகா தீர்த்த ஸ்தலத்திற்கு எத்தனை யாத்திரையர்களை கொண்டு வந்தீர்கள். राजस्थान की राजगद्दी वालों ने मुख्य स्थान हेडक्वार्टर पर कितनों को लेकर आई. ராஜஸ்தானில் உள்ள குழந்தைகள் நீங்கள் முக்கிய ஸ்தலமான மதுமனுக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தீர்கள். பஸ் பர்கர் லாயி. பஸ் நிரப்பி கொண்டு வந்தீர்களா.
या राजस्थान में यात्री है नहीं क्या समझते हो? அல்லது ராஜஸ்தானில் அப்படி யாத்திரை செய்ய விரும்புபவர்கள் யாரும் இல்லையா? எப்படி? யாத்திரை नहीं है या पंडित तैयारी नहीं? யாத்திரை செய்பவர்கள் இல்லையா அல்லது யாத்திரைகளை கொண்டு வருவதற்கான பண்டா வழிகாட்டிகள் இல்லையா, தயாராகவில்லையா இன்னும்? अगर इतने सब पंडे हो तो यात्री कितने होने चाहिए? ஒருவேளை நிறைய வழிகாட்டிகள் இருந்தால் எத்தனை யாத்ரீகர்கள் இருக்க வேண்டும்? तो यात्रियों को लाएंगे या खुद को ही लाएंगे? ஆக இந்த புனித ஸ்தலத்தை நோக்கி யாத்திரை செய்ய விரும்பும் ஆத்மாக்களை கொண்டு வருவீர்களா அல்லது தான் மட்டும் வந்தேன் போனேன் என்று இருப்பீர்களா? इस साल प्रोग्राम बनाएंगे या दूसरे साल? அதற்காக இந்த வருஷம் நிகழ்ச்சிகளை அமைப்பீர்களா அல்லது அடுத்த வருஷமா? अच्छा, कोई नया प्लान बनाया? ஏதேனும் சேவைக்காக புதிய திட்டம் செய்துள்ளீர்களா? जैसे जयपुर का इंटरनेशनल स्थान है तो कम से कम यह विशेषता जरूर करो जो अब तक कोई नहीं किया है. ஜெய்ப்பூர் என்றாலே இன்டர்நேஷனலுக்குரிய இடமாகும். அகில இந்தியாவில் முக்கிய ஸ்தலமாக உள்ளது. எனவே குறைந்தபட்சம் இந்த ஒரு முக்கிய சேவை செய்து காட்டுங்கள். இதுவரையில் யாரும் செய்யாத சேவையாக இருக்க வேண்டும். मेन स्थान पर बहुत अच्छा सुंदर बड़ा बोर्ड लगाओ. மிக பெரிய முக்கியமான இடங்களில் பெரிய பெரிய போர்டை வையுங்கள். यह तो कर सकते हो ना? இப்படி பெரிய போர்டு வைக்க முடியும் தானே? बोर्ड ऐसा आकर्षण वाला हो जो चलते फिरते सबकी नजर जाए. நீங்க வைக்கின்ற போர்டு எல்லோரையும் கவர்ந்திழுக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். அந்த பக்கம் செல்பவர்கள் எல்லாம் தானாகவே பார்க்க திரும்ப வைக்க வேண்டும், திரும்பி பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும். उसकी सजावट और मैटर ऐसा हो जो ना चाहते भी सब उसे देखे जरूर. அதில் உள்ள அலங்காரமும் விஷயமும் நீங்கள் எல்லா மக்களையும் விரும்பாத பொழுதும் திரும்பி பார்க்க வைக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். और मैटर भी ऐसा बनाओ जो सब पढ़कर समझे कि यह करना चाहिए यहाँ जाना चाहिए. மேலும் நீங்கள் எழுதும் மேட்டர் ஆனது, விஷயமானது படித்துவிட்டு எல்லோருமே அங்கே வர வேண்டும் என மனம் விரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட எழுத்துக்களால் எழுதி போடுங்கள். ऐसे चलते फिरते संदेश मिलता रहे, एड्रेस हो और वहां का विशेष निमंत्रण भी हो. அப்படி நடமாடக்கூடிய எல்லோரையுமே செய்தி சென்று சேரும் வண்ணம் முக்கியமான முகவரியும் போட்டு வையுங்கள். எல்லோருக்குமான அழைப்பிதழும் வெளியிடுங்கள். ऐसा कम शब्दों में आकर्षण वाला मैटर भी बनाओ और बोर्ड की सजावट का प्लान निकालो. அப்படி நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய போர்டில், அந்த பலகை, விளம்பர பலகையில் கவர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும், தருகின்ற செய்தி குறைவாக இருக்க வேண்டும், தானாகவே எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். जिससे अनेकों को संदेश मिलता रहेगा. அப்படிப்பட்ட முக்கியமான இடத்தில் போர்டு வைத்து விட்டால் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி சென்ற வண்ணம் இருக்கும். ऐसा मुख्य स्थान पर खर्च हो तो भी कोई अर्जा नहीं. அப்படி முக்கியமான இடத்தில் செலவே செய்தாலும் சரி, எவ்வளவு செலவு ஆனாலும் சரி செய்யுங்கள். तो अभी यह करके दिखाओ. இதை செய்து காட்டுங்கள் இப்பொழுது. कोई नई इन्वेंशन ना हो जो ना चाहते हुए भी चमकता हुआ नजर आता रहेगा. எதுவும் நீங்கள் புதிதாக கண்டுபிடிக்க வேண்டாம், இதை நீங்கள் செய்து காட்டுங்கள். இந்த பளபளப்பானது எல்லோரையும் தானாகவே திரும்பி பார்க்க வைக்கும் வண்ணம் இருக்க வேண்டும். ऐसा कोई प्लान बनाओ, एड्रेस फोन नंबर सब लिखा हुआ हो, निमंत्रण भी हो. அந்த மிகப்பெரிய விளம்பர பலகையில் நன்றாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் முகவரி, போன் நம்பர், அழைப்பிதழ் எல்லாமே இடம்பெற வேண்டும். तो कोई न कोई विशेष आत्मा जाग जाएगी. அதை பார்ப்பதால் யாரேனும் ஒரு முக்கியமான ஆத்மா வர வாய்ப்பு இருக்கும் அல்லவா? பாபாவின் குழந்தைகள் ஆவார்கள் அல்லவா?
जगह मेन सबका आना जाना है, नजर जाने वाली ऐसे स्थान पर कुछ करो. ஆக ஜன நடமாட்டம் அதிகமாக உள்ள இடம், எல்லோருடைய பார்வையும் படுமாறு இருக்கின்ற அப்படிப்பட்ட இடத்தில் எல்லோரையும் கவரும் வண்ணம் நல்லதொரு பெரிய விளம்பர பலகை வையுங்கள். ஆக யாருடைய கண்ணும் அதில் படாமல் போகவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அமைக்க வேண்டும். अच्छा दूसरा क्या करेंगे? சரி, நல்லது. அடுத்து என்ன செய்வீர்கள்? किसी न किसी विशेष आत्मा को हर मास यात्रा जरूर करानी है. யாரேனும் ஒரு முக்கியமான சகோதர ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் இந்த யாத்திரைக்கு. ஐசா லட்சிய ரக்கோ, அப்படிப்பட்ட லட்சியத்தை வையுங்கள். பஸ் பராக்கர் ना हो लेकिन एक दो को तो ले आ सकते ना. பஸ் பஸ்ஸாக நிரப்பி வருவீர்களோ இல்லையோ, அல்லது ஒருவர் இருவராகவாவது கூட்டி வரலாமே, அழைத்து வரலாம் தானே. ऐसा लक्ष्य रखो, बस बनाकर ना आओ लेकिन एक दो को तो ले आ सकते हो. एक विशेष ऐसी आत्मा लाओ जो अनेकों की संदेश सुनाने की निमित्त बन जाए. अनेक மக்களுக்கு செய்தி தரும் வண்ணம் முக்கியமான ஒரு விசேஷமான ஆத்மாவை கொண்டு வாருங்கள். சாதன் तो सब है, सिर्फ करने वाले करे तो सहज हो. சேவைக்கான சாதனங்கள் அதிகமே இருக்கிறது, செய்பவர்கள் செய்தாலே போதும், மிக சுலபமாக நடந்தேறும் காரியம். एक बार संपर्क करके छोड़ नहीं देना. ஒரு முறை அவர்களை சந்தித்து விட்டு பிறகு விட்டுவிடக்கூடாது. பார் பார் संपर्क करते रहो. மீண்டும் 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 அவர்களை தொடர்பு கொண்டபடி இருக்க வேண்டும். ऐसे संपर्क वाले फिर कभी ना माने होता नहीं. மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர்களை சந்தித்த வண்ணம் இருந்தால் நீங்கள் சொல்வதை அவர்கள் கண்டிப்பாக செய்தே முடிப்பார்கள். तो क्या करेंगे? सदैव सोचो कि मुझे करना. ஆக என்ன செய்வீர்கள்? எப்போதுமே சிந்தனை செய்யுங்கள், நான் செய்து காட்ட வேண்டும். दूसरे को नहीं देखो, அடுத்தவரை பார்க்க கூடாது. इनमें जो वोटे सो अर्जुन, இதில் முதலில் செய்து அர்ஜுனன் ஆக வேண்டும். मुझे देख और करेंगे तो फिर क्या हो जाएगा? என்னை பார்த்து எல்லோரும் செய்வார்கள் என்பது நினைவில் வையுங்கள். இப்படி செய்தால் என்ன ஆகும்? अरे के एक पाठ पढ़ ले कि मुझे करना तो सब करने लग जाएंगे. ஒவ்வொருவரும் நான் செய்ய வேண்டும் என்ற பாடத்தை உறுதியாக்கினால் எல்லோருமே செய்ய முற்படுவார்கள். इसमें दूसरों को ना देख स्वयं को मैदान में लाओ. இதில் அடுத்தவர் செய்யட்டும் என நினைக்காமல் தான் முதலில் சேவை மைதானத்தில் இறங்க வேண்டும். अच्छा सुमे तो ठीक हो लेकिन सेवा में भी नंबर 1. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குழந்தைகளுமே நீங்கள் மிக சரியானவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் சேவையில் நம்பர் 1 ஆக வர வேண்டுமே. சேவா மே பி ஃபுல் மார்க்ஸ் லேனி है. சேவையிலும் முழு மதிப்பெண் பெற வேண்டும் அல்லவா? अच्छा टीचर्स के साथ, ஆசிரியர்களுடன் பாபாவின் உரையாடல். टीचर्स को डबल चांस मिला. डबल इसलिए मिल रहा है कि अनेकों को बांटनेगी. டீச்சர் என்றாலே உங்களுக்கு 2 விதமான வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன் 2 விதமான வாய்ப்பு என்றால் अनेक ஆத்மாக்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் அல்லவா? क्योंकि शिक्षक करता सदा औरों की सेवा के लिए जीने वाली. என்றால் ஆசிரியர் என்றாலே மற்றவர்களுக்காகவே சேவைக்கென வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். शिक्षक की जीवन सदा औरों की सिखाने के लिए होती. ஆசிரியர்களின் வாழ்க்கை பிறருக்கு கற்பிப்பதற்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. சுய के प्रति नहीं लेकिन सेवा के प्रति. சுய வாழ்க்கைக்காக அல்ல, மற்றவர்களின் வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களே ஆசிரியர்கள். जब मास्टर शिक्षक व सच्चे सेवादारी एक लक्ष्य रखते कि हमारा हर सेकंड और हर संकल्प दूसरों को पढ़ाने के लिए है, तो ऐसा मास्टर शिक्षक व सेवादारी सदा सफलता मूर्त होते हैं. ஆக மாஸ்டர் ஆசிரியராக விளங்குபவர்கள் உண்மையான சேவாதாரி குழந்தைகள்.
இப்படிப்பட்ட லட்சியத்தை மேற்கொள்ளும் பொழுது, அதாவது என்னுடைய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணமும் மற்றவருக்காகவே இருக்க வேண்டும், மற்றவருக்கு படிப்பினை தருவதாகவே நான் அமைய வேண்டும் என்ற மாஸ்டர் ஆசிரியராக இருப்பார்களே ஆனால், சேவாதாரியாக வாழ்வார்களே ஆனால் சதா வெற்றி மூர்த்தி ஆகின்றார்கள். ஜீனாகி சேவாக, அவர்கள் வாழ்வதே சேவைக்காகத்தான். சல்னாகி சேவா, நடப்பதே சேவை. போல்னா சோச்சனா அபு சேவா கேலியே, பேசுவதும் சிந்திப்பதும் கூட சேவைக்காகவே. அர் நஸ் நசுமே சேவாக்கா உமங் உற்சாக பராகுவாகோ, ஒவ்வொரு நாடி நரம்பெல்லாம் சேவைக்கென ஊக்க உற்சாகம் நிரம்பியதாக இருக்கட்டும். जैसे नसों में खून चलता तो जीवन, ऐसे सेवादारी अर्थात हर नस यानी हर संकल्प, हर सेकंड में सेवा का उमंग उत्साह का खून भरा हुआ हो. மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமே ஒவ்வொரு நரம்பிலும் ரத்தம் ஓட வேண்டும். ரத்தம் இருந்தால் மனித வாழ்க்கை இயங்கும். அவ்வாறே சேவாதாரி என்றால் ஒவ்வொரு நரம்பிலும் சேவைக்கான ஊக்க உற்சாகமே நிரம்பி இருக்கட்டும். ஐசே சேவாதாரி ஹோனா, நீங்கள் அப்படிப்பட்ட சேவாதாரிகள் அல்லவா. குட் நைட் கரே தோபி சேவா, குட் மார்னிங் கரே தோபி சேவா. காலையில் எழுந்து குட் மார்னிங் செய்தாலும் சேவையாகட்டும், இரவு உறங்கும் முன்பு குட் நைட் செய்தாலும் சேவையாகட்டும். உஸ்மே சுபகி சேவா ஸ்வசகி கமாய் ஹுய், சேவா சேவா என்றிருக்கும் பொழுது அந்த சேவையில் சுய முன்னேற்றம் இயல்பாகவே வந்துவிடும். तो इसको कहा जाता सच्चे சேவாதாரி, அப்படிப்பட்டவரைத்தான் உண்மையான சேவாதாரி என்று சொல்லக்கூடும். சேவாதாரி के स्वप्न भी कौन से होंगे, சேவாதாரியின் கனவு கூட எப்படி இருக்கும். சேவா के கனவிலும் சேவைதானே வரும். स्वप्न में भी सेवा करते रहेंगे, ऐसे ही होना, கனவிலும் சேவை செய்வீர்கள் அல்லவா. सेवादारियों की लिस्ट भी बहुत बड़ी है. अनेक दुनिया के बंधनों से मुक्त हो यहाँ ही जीव मुक्ति स्थिति की प्राप्ति है. சேவாதாரிகளுக்கான முன்னேற்றத்துக்கான லிஸ்ட் கூட மிகப்பெரிய லிஸ்டாக உள்ளது. அவர்கள் இந்த உலகிய பந்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிட்டு இங்கேயே ஜீவமுக்தி வாழ்க்கையை, சுகமயமான வாழ்க்கையை பெற்றவர்கள். சேவாதாரி का अर्थ है कि बंधन मुक्त जीवन मुक्त. சேவாதாரியான வாழ்க்கையின் அர்த்தமே என்னவென்றால் பந்தனங்கள் அற்ற வாழ்க்கை, ஜீவன் முக்து வாழ்க்கை. கித்தனை ஹத் கி ஜிம்मेवारियों से छूटे हुए हो, எத்தனை எத்தனை விதமான எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு போனீர்கள், தப்பித்துக் கொண்டீர்கள். और अलौकिक जिम्मेवारी भी बाप की है. சரி, அலௌகிக வாழ்க்கையில் வந்தீர்களே, அங்கு கூட பொறுப்பு உங்களது கிடையாது, பாபா உடையதாயிற்று. இசேவி சூட்டே ஹோ, இதிலிருந்தும் உங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. சிறப்பு சேவாக்கியா ஆகே சலோ, சேவை செய்தோமா, முடிச்சோமா, போனோமா, அவ்வளவுதான். எந்த போஜும் கிடையாது, பந்தனமும் இல்லை, கவலையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. எல்லா பொறுப்பும் பரமாத்மா உடையது. जिम्मेवारी का बोझ नहीं, क्या किसी के ऊपर कोई बोझ है. பொறுப்பாளிக்கு எந்த சுமையுமே இல்லை. அப்படி உங்கள் யாருக்காவது சுமை இருக்கிறதா? சென்டர் கா போஜ் है क्या, சென்டர் நடத்த வேண்டுமே என்ற பாரம் இருக்கிறதா? அதற்கான பாரம் கூட இல்லைதானே. यही फिक्र नहीं रखता कि जिज्ञासु कैसे आवे तो बोझा हुआ ना. மாணவர்கள் வர வேண்டுமே, மாணவர்களை எப்படி வர வைப்பது, இது போன்ற பாரம் இருக்கிறதா? இல்லைதானே. सफलता भी तब होगी समझो जब मैं पढ़ाने वाली हूँ, बढ़ाने वाली नहीं हूँ, लेकिन बाप की याद से स्वतः ही बढ़ेगी. तो வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாடம் கற்பிக்கும் சேவகன், நான் அபிவிருத்தி செய்பவன் அல்ல. பாபா நினைவில் இருந்தால் போதும், தானே அபிவிருத்தி ஆன வண்ணம் இருக்கும். बाप को बोझ दे देंगे तो बढ़ती रहेगी. பாபாவிடம் சுமையை கொடுத்து விட்டால் வளர்ச்சி அடைந்த வண்ணம் இருக்கும்.
इसलिए इसे भी निस्फुरने रखना. எனவே இந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருங்கள். जितना स्वयं हल्के होंगे उतना सेवा और स्वयं सदा ऊपर चढ़ती रहेंगे. எந்த அளவுக்கு தன்னிலும் சேவையிலும் லேசாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு பரந்த வண்ணம் இருப்பீர்கள், முன்னேற்றம் அடைந்த வண்ணம் இருப்பீர்கள். अर्थात उन्नति को पाती रहेंगी. जब मैंपन आता तो बोझ हो जाता और नीचे आ जाते हो. நான் என்ற எண்ணம் வரும்பொழுது சுமையாகிறது, கீழே தள்ளப்படுகின்றீர்கள். इसलिए इस बोझ से भी निश्चिंत. எனவே இப்படிப்பட்ட சுமை கூட இல்லாதவராக கவலையற்றவராகுங்கள். सिर्फ याद के नशे में सदा रहो. நினைவு என்ற போதையில் மட்டுமே இருந்தால் போதும் எப்பொழுதும். बाप के साथ कंबाइंड सदा रहो. तो जहाँ बाप कंबाइंड हो गया वहाँ सेवा क्या है, स्वतः ही हुई पड़ी अनुभवी होना. ஆக பாபா உடனான கம்பைன்டு வடிவத்தில் மட்டும் இருந்தால் போதும். அப்படி பாபாவுடன் இணைந்தவர் ஆகிவிட்டால் சேவை என்ன, தானாகவே நடந்தேறும். அனுபவிதானே நீங்கள். तो शिक्षक अर्थात सेवादारी को यह भी लिफ्ट हो गई. याद में रहो और उड़ते रहो. ஆசிரியர் என்றாலே சேவாதாரி, சேவாதாரிக்கான லிப்ட் என்ன கிடைத்துள்ளது, நினைவில் இருங்கள், பரந்த வண்ணம் இருங்கள். सेवा के निमित्त हैं, சேவையில் ஒரு கருவி மட்டுமே நீங்கள். करावनगर करा रहा है तो हल्के भी होंगे और सफलता मुरत भी लगेंगे. செய்பவர் செய்விப்பவர் எல்லாம் தந்தை என இருக்கும் பொழுது லேசாக இருப்பீர்கள், வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். क्योंकि जगह बाप है वहाँ सफलता हैगी. எங்கே பாபா இருக்கின்றாரோ அங்கே வெற்றியே வெற்றிதான். अच्छा, बाप दादा अपने अमजिन्स को देखकर खुश होते. बाप दादाவுக்கு தனக்கு நிகரான குழந்தைகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிதான். மாஸ்டர் பாக்ய விதாத்தா ஹோ, நீங்கள் மாஸ்டர் பாக்யம் வழங்கும் வள்ளல் அல்லவா. भाग्य विधाता को याद कर अनेकों की भाग्य को तकदीर की लकीर खींचने वाली हो. பாக்கியம் வழங்கும் வள்ளல் பாபாவை நினைவு செய்து அநேகருடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்கள். சந்துஷ்டோ சதா ஹோகி, நீங்கள் எப்போதுமே திருப்தியாகத்தான் இருப்பீர்கள். पूछने की जरूरत है क्या, கேட்க வேண்டிய அவசியம் கூட இல்லையே. मास्टर शिक्षक से पूछना यह भी इंसल्ट हो जाएगी ना. மாஸ்டர் ஆசிரியராக விளங்கும் உங்களை பார்த்து சௌக்கியமா திருப்தியா என்று கேட்பது கூட ஒரு மரியாதைக்கு குறைவே ஆகும். சதா சந்துஷ்ட ஹோ और सदा ही रहेगी. எப்போதுமே திருப்தியான ஆத்மாக்கள் நீங்கள், திருப்தியாக இருப்பீர்கள் அல்லவா. अच्छा, महाराष्ट्र और राजस्थान का मेला पूरा हुआ. மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானுடைய விழா கோலம் முடிவடைந்ததா. यह दिन भी ड्रामा में लिपटता जा रहा है, फिर कब आएगा. இந்த நாட்களும் நகர்ந்த வண்ணம் உள்ளது, மீண்டும் எப்போது இந்த நாள் வரும். हर घड़ी का और सेकंड का अपना अपना महत्व है. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதன் அதற்கே உள்ள மகிமையோடு இருக்கிறது. சங்கம் யுग है ही महत्व का युग. संगम युग में महिमे वाइंद युगमागुम. मகான் बनने का युग और मகான் बनाने का युग. தானும் உன்னதமான மகானாக மாறக்கூடிய யுகம், மற்றவரையும் மகானாக மாற்றக்கூடிய யுகமாகும் இது. इसलिए संगम के हर सेकंड का महत्व है. எனவே சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் மகிமைக்குரிய நொடியே ஆகும். संगम पर शिक्षक करता सेवादारी बनने का भी महत्व है. சங்கம யுகத்தில் ஆசிரியராக அதாவது சேவாதாரியாக இருப்பது கூட மகிமைக்குரிய விஷயம்தானே. प्रवृत्ति में रहकर न्यारे रखने का भी महत्व है. குடும்பத்தில் இருந்தாலும் விலகி வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு மகிமை உள்ளது. கோபிகாயே बनने का भी महत्व है, पांडव बनने का भी महत्व है. கோபியர்களாக இருப்பதிலும் மகிமைதான், பாண்டவராக இருப்பதிலும் மகிமைதான். ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ சகோதரர்களோ சகோதரிகளோ எல்லோருக்குமே
சங்கம யுகம் மகிமைக்கான யுகமே. சப்கா அப்னா அப்னா மகத்துவ ஹை. எல்லோருக்குமே அவரவருக்குரிய சிறப்பம்சம் உள்ளது. लेकिन நிமித்த शिक्षक को चांस बहुत अच्छा है. இருப்பினும் நிமித்தமாக இருக்கின்ற ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு மிக நன்றாகவே உள்ளது. तो सभी चांस लेने वाली होना. ஆக எல்லோருமே நீங்கள் வாய்ப்பை பெறுபவர்கள் தானே. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது. ஓம் சாந்தி.